எஸ்ஐஆர் தீவிர திட்டம் வந்து ஏற்கனவே 11 முறை நடந்து அன்மத்தோடு இந்த ஆட்சி நடக்கு மத்திய அரசு திட்டங்கள் எதுவும் கொண்டு கிடைக்கக்கூடாதுன்னு திமுக செயல்படுறது முதல்வர் இந்த வாழ்க்கையை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உச்சரிச்சிட்டாங்க தவறாக பேசுறாங்க அப்படின்னு ரிவிஷன் சொன்னது பாஸ்டா சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு அப்படி கேட்டிருக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய இது ஒரு பெரிய குற்றம்னு கண்டுபிடிக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ட்ரங்க் சிலிப்பாகிய சில வார்த்தைகள் வரலாம், அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. 13 முறை நடந்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு அதிகாரம் வரம்புள்ள, அது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, இப்போது மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா ஆட்சி வரும் வரை, இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பின்பு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர், பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் தேர்ந்தெடுத்து தான் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஆணையாளர்கள் நடத்திய அந்த ரிவிஷன் எல்லாமே நல்லா தான் நடந்தது. இப்போது பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அதே குஜராத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் அவர்களை ஆணையாளராக போட்டிருக்காங்க. இது வந்து ஆணையாளர் இல்ல, ஆணையர் அல்ல, நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இல்ல, பாரத பிரதமருடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற ஒரு நிறுவனமா மாறிட்டு. அதனால்தான் எல்லாருமே அதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா அதனுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, பீகார் தேர்தலுக்கு முன்னால 10,000 ரூபாய் பெண்களுக்கு ஓட்டருக்கு கொடுக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் பார்த்து வேடிக்கை பார்க்கு. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. நாங்க வந்து அதை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதையே நீங்க எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு டைம் தேர்தலுக்கு முன்னால எல்லாருக்கும் 10,000 ரூபாய் ஓட்டருக்கு கொடுக்கறதுக்கு, அரசு நிதியை கொடுக்கறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நியமிச்ச நம்முடைய ஞானேஷ்குமார் ஏற்றுக்கொண்டிருக்க. அதை எந்த விதமான கமெண்ட் பண்ணலையா, அதை தடுக்க சொல்லலையா? எப்படி இதை தேர்தல் ஆணையமா நம்ம ஏற்றுக்க முடியும்?